ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நம்ம உடம்புக்குள்ளார மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு புத்துணர்ச்சி எட்டி பார்க்குதுங்க. ஆடி மாதம் அப்படின்னாலே அது சூரியன் கர்க்கடகமாகிய சந்திரன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற மாதம். இந்த ஆடி மாதத்தில் தான் சிவமயம் சக்திமயமாக மாறுகிறதுங்க. அதாவது சூரியன் சந்திரனுடன் ஐக்கியமாகிறதுனால இந்த மாதம் முழுக்க அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கக்குள்ள அதிகாலையிலே எழுந்து வீட்டையெல்லாம் தூய்மைப்படுத்தி வாசலிலே மாக்கோலம் இட்டு, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மாக்கோலம் அரிசி மாவு கோலம் போட்டோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா மகாலட்சுமி தேடி வர ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி அந்த வாசக்காலில் நிலையில் இன்றைக்கி தூய்மைப்படுத்தி அதில் மஞ்சள் குங்குமம் இடுவதன் மூலமாகவும் நம்ம வீட்டுக்குள்ளார லக்ஷ்மி அடியெடுத்து வைக்க ஆரம்பிப்பாங்க. சுக்கிர வாரம், ஏன்னா ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற நாளாக ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சுக்கிரனுடைய இன்னொரு பெயர் வெள்ளி. அப்போது இன்றைய தினத்தில் லக்ஷ்மி கடாட்சம் வர்றதுக்கு சுக்கிரனுக்கு வாசனா திரவியங்கள் மூலமாக அவருக்கு பிரியம் அதிகம். ஏன்னா அந்த வாசனை திரவியங்கள், வாசனை மிக்க நறுமணப் பொருட்கள், இதில் தான் லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்கன்னு ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் வாசனை திரவியங்களால் வீட்டை நாம் சுத்தப்படுத்துறது, அலங்காரப்படுத்துறதும் நல்லதுங்க. குறிப்பாக இன்றைய தினம் பச்சை கற்பூரம் மூலமாக நம்ம வீட்டில் ஒரு நறுமணத்தை நம்ம உண்டு பண்ணலாம். அதே மாதிரி ஊதுபத்தி, சாம்பிராணி, இந்த மாதிரி வகைகளாலும் நாம் நறுமணத்தை உண்டு பண்ணலாங்க. இந்த ஆடி வெள்ளிக்கிழமை இன்றைய தினத்தில் எல்லா அம்மன் கோவில்லையும் ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம தெருமுனையில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலிருந்து புகழ்பெற்ற அம்மன் கோவில்கள், ஆற்றோரம், கடலோரம், மலையோரம், மலை மீது இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி உலகெங்குமே விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே செய்யப்படுதுங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை என்ற தினத்தில் நாம் கூழ் ஊற்றுறது ரொம்ப நல்லதுங்க. எல்லாருக்கும் பக்த கோடிகளுக்கு கூழ் ஊற்றுறது, பிரசாதங்கள் கொண்டு விநியோகிக்கிறது, அப்புறம் அதுக்கடுத்து வஸ்திர தானம், உடை தானம், நம்மால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன தர முடியுமோ ட்ரெஸ் எல்லாம் இன்றைக்கி கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா உணவு தானம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி உடை தானம், வஸ்திர தானம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதனால் நல்ல ஒரு தரமான துணிகளை தரணும். சிலர்லாம் ஏதோ தானம் தரணும்னு சொல்லிட்டு பேருக்கு எதையாவது வாங்கி கொடுப்பாங்க. சாயம் போகிற துணி இதெல்லாம் தரவே கூடாது. அவங்க வாங்கிட்டு போகிறவங்க உடுத்துனா நம்மளை நினச்சி பார்க்கணும், அல்லது யார் கொடுத்தாங்களோ தெரியல, நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளை நினைவு கூறணும். ஏதாவது நல்ல விதத்தில் 4 நாள் அவங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பொருளாக அது இருக்கணுங்க. அதே மாதிரி அம்மன் கோவில்கள்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேப்பிலை ஆடை அணிந்து நிறைய பெண் பக்தர்கள் அம்பாளுக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவாங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரார்த்தனைகள்லாம் ரொம்ப விசேஷமான யோகத்தை கொடுக்கும். தீச்சட்டி ஏந்தி அம்பாளை மகமாயி, அம்மா மகமாயின்னு சொல்லிட்டு ஓம் சக்தி, பராசக்தி, ஆதிபராசக்தின்னு சொல்லியே வலம் வரக்கூடியவர்களும் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் செய்யலாம். சந்தனக்காப்பு இன்றைய தினம் பார்க்குறது ரொம்ப நல்லது. அபிஷேகங்கள், அம்பாளுக்கு அபிஷேகங்கள் இன்றைய தினத்தில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நமக்கு தெரிந்த அம்மன் பாடல்களை பாடலாம், கேட்கலாம். அதே மாதிரி ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் கேட்கலாம், ஸ்ரீ துர்காஷ்டகம் கேட்கலாம், ஸ்ரீ காமாட்சி அம்மன் விருத்தம் அதை இன்றைக்கி படிக்கலாம். ஏன்னா இன்றைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமை அம்பாளை நினைச்சு வழிபடுறது நல்லது. இன்றைக்கி சஷ்டி இருக்கிறதுனால முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டோம்னு நல்லதுங்க. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் எந்த அளவுக்கு நாம் வீட்டை அலங்கரித்து அம்பாளை தொழுது கொள்கிறோமோ அந்தளவுக்கு வண்டி வாகன வசதிகள், பண வரவு இதெல்லாமே திருப்திகரமாக இருக்குங்க. அதனால் ஆடி வெள்ளிக்கிழமையும் சஷ்டி திதியுமாகிய இன்றைய தினத்திலே எல்லாமல்ல அம்பாளையும் ஸ்ரீ முருகப்பெருமானையும் வணங்குவோம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஆடி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய நாள் அம்மன் அருள் உங்களுக்கு முழுமையாக சேரட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.